டில்லியில் பிரியாணி சுவைத்த அனுபவத்தை பகிர்ந்து ஜப்பான் தூதர் ஓனோ கெய்ச்சி சமூக ஊடகங்களில் கவனம் ஈர்த்துள்ளார். டில்லியில் உள்ள ஆந்திரா பவனில் பிரியாணி சாப்பிட்ட புகைப்படங்களை பகிர்ந்த அவர், இந்திய நண்பர்களைப் போல கையால் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன். கையால் சாப்பிட்டால் இன்னும் சுவையாக இருக்கிறது என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்தியாவில் கையால் சாப்பிடும் பழக்கம் உணவின் சுவையை உணர உதவுவதுடன் உணவுடன் ஒரு ஆழமான இணைப்பை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. இது ஆயுர்வேதத்திலும் முக்கியத்துவம் பெறும் பாரம்பரியமாக கருதப்படுகிறது. இந்தியாவின் மிகவும் பிரபலமான உணவுகளில் ஒன்றான பிரியாணி அரிசி, இறைச்சி அல்லது காய்கறிகள் மற்றும் மசாலா வகைகள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் ஸ்விக்கியில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவாகவும் பிரியாணி இடம்பிடித்துள்ளது. இதற்கு முன்பு தெலங்கானா பயணத்தின் போது ஹைதராபாத் பிரியாணி சுவைத்த அனுபவத்தையும் கெய்ச்சி பகிர்ந்திருந்தார். தெலங்கானா பயணத்தின் போது ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டேன். அதன் மசாலா மணமும் சுவையும் என்னை வியக்க வைத்தது. உண்மையிலேயே அடிமையாக்கும் சுவை என்று அவர் பதிவிட்டிருந்தார்.